ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற கதை 2 கதை. அதில் முதல் கதை 1914 சித்தூர் கிராமத்தில் ஒரு மோகினியால் ஒரு கிராமமே அழிஞ்ச கதை. ரெண்டாவது கதை 1996 கொச்சியில் நடந்த உண்மை நிறைந்த அமானுஷ்ய கதையை தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட அமானுஷ்யம் நிறைந்த உண்மை கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கதை 1914 ஒரு அழகான கிராமம்னே சொல்லலாம். அழகிய தென்னை மரங்கள், பனை மரங்கள், பச்சை பசேல்னு இருக்கிற விவசாய நிலம், நீரோடைகளில் ஓடுற நீரோட சத்தம், பறவைகளோட சத்தம்னு ஒரு எழில் கொஞ்சம் இடமா தான் இந்த சித்தூர் அமைஞ்சிருந்தது. அந்த ஊரில் களிமண்ணால் கட்டப்பட்ட வீடுகளும் பனை ஓலைகளால் கட்டப்பட்ட வீடுகளும் அதிகம். அதுவும் அந்த வீடுகள் எல்லாம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஒரு மதியம் காணல் நீர் தென்படுற அந்த சமயத்தில் அவ்வளோ வெயிலில், அந்த உச்சி வெயிலில் ஒரு பெண் நடந்து வராங்க. அந்த அனல் பறக்கும் ஒரு வெயிலில் ஒரு பெண் சித்தூரை நோக்கி நடந்து செல்கிறாங்க. அவங்க அங்கே குடியிருப்பு வாசிகள் இருக்கிற ஒரு 4-5 வீட்டுக்கு நடுவில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை தேடி நடந்து போகிறாங்க. நடந்து போனவங்க அந்த வீட்டை போய் சென்றடைகிறாங்க. அந்த வீட்டோட உரிமையாளர் ஆவுடை அம்மாள்ன்ற ஒரு நபர் அந்த வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. இப்போது அந்த வீட்டு வாசலில் நின்றுருக்கிற அந்த பெண் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆவுடை அம்மாளோட மருமக, அந்த உறவு தான் வரும். அவங்க பேர் தனம். அவங்க அந்த வாசல் ஓரத்தில் நின்றுட்டு, அத்தை அத்தை கொஞ்சம் வெளியே வாங்கத்த அப்படின்னு சொல்லி அந்த ஆவுடையவன்ற நபரை வெளியே கூப்பிட்றாங்க. என்னடா தனம் பொண்ணு இந்த வெயிலில், இந்த உச்சி வெயிலில் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த ஆவுடையம்மாள் அந்த வாசல்கிட்ட வராங்க. என்னம்மா இந்த நேரம், மதிய சாம நேரத்தில் வந்திருக்க, உச்சி வெயிலில் ஏன் இங்கே வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைத்த, இங்கே என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்கத்த, தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தனம்ன்ற பெண்மணி அந்த ஆவுடைய அம்மாள்கிட்ட கேட்குறாங்க. இந்தா தரம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பானை இருக்குது. அந்த பானையில் தண்ணியை முண்டு நம்ம தனத்துக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. தூரத்தில் ஒரு குரல், அம்மா அம்மா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது பயங்கரமாக. யாருன்னு பார்க்குறாங்க. ஆவுடைய அம்மாவோட கடைசி மகன் அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு வராரு. என்ன ஏதுன்னே தெரில இவங்களுக்கு. அவர் மூச்சு இறக்கி ஓடி ஆவுடைய அம்மாள் பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி ஓடி வர, ஏன் இவ்வளோ பதட்டம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆவுடைய அம்மாள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அம்மா அம்மா அப்படின்னு ஏங்குறான். என்னடா ஆச்சு சொல்லி தொலைடா, என்ன ஆச்சு, ஏன் பதட்டமாக இருக்கு அப்படின்னு அந்த ஆவுடைய அம்மாள் கேட்குறாங்க. அம்மா அம்மா நம்ம தன அண்ணி தூக்கு போட்டு இறந்துட்டாங்கம்மா அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறான். அந்த நேரத்தில் ஆவுடைய அம்மாளுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வாசலில் நின்று தண்ணி கேட்டால் தாகமாக இருக்குன்னு தானும், இவன் என்னன்னா தூக்கு போட்டு இறந்துட்டான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த தனம்ன்ற ஒரு பெண் உருவம் அந்த இடத்துல இல்லை. இதை கேட்டும் வந்த தனத்தை பார்த்தும் அதிர்ச்சி அடைந்த அந்த ஆவுடைய அம்மாள் அங்கேயே மயக்கம் போட்டு விழுறாங்க. இது இந்த ஊரில் ஆவுடைய அம்மாளுக்கு மட்டும் நடக்கலை, அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிக்குது. ஊரில் 2 வருஷமாக மழை தண்ணி இல்லை, பெரும் பஞ்சம். அப்பப்போ அடுத்தடுத்து துர்மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஊர் மக்கள் பலரும் அந்த பயத்திலேயே நிறைய பேர் ஊரை கேலி பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஊரை கேலி பண்ணி போக மிச்சம் இருக்கிற மக்கள் தான் உயிரை காப்பாற்றிக்க அந்த சாமிக்கு படையல் கொடுக்கறதும் பலி கொடுக்கறதுக்கும் பிரார்த்தனை பண்ணுறதும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வறட்சியும்
தொடர் துர்மரணங்களும் ஏன் அந்த ஊரில் நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம மேலே பார்த்தா இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு மோகினி தான். அந்த மோகினியால் தான் இந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ துர்மரணங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த மோகினி எப்படி உருவாச்சு, இது எதனால் இவங்களை பழி வாங்குதுன்ற கதையை அப்படியே மேலே பார்ப்போம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உயர் சாதி பிரிவினரான வீரமுத்துன்னு ஒரு நபர் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு 5 வாரிசுகள். அந்த 5 வாரிசில் கடைசி வாரிசு அவருக்கு பெண் குழந்தையாக பிறக்குது. அந்த குடும்பத்துக்கே மிக செல்ல பிள்ளையாக வளர்கிற அந்த பெண் ஊர்லேயே மிக அழகான பெண்ணுன்னு வர்ணிக்கப்படுறவ அவள் தான் வசுமதி. நம்ம வீரமுத்துவோட கடைசி பெண் குழந்தை. அந்த குழந்தை பேர் தான் வசுமதி. அந்த ஊர்லேயே மிக அழகான குழந்தையா, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் கருங்கூந்தல்களாகவும் ரோஜா இதழ்கள் மாதிரி அவளோட கன்னமும், இந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு பெண்ணாக தான் அந்த ஊரில் பிறக்கிறாங்க நம்ம வசுமதி. சிறு வயதிலிருந்தே தெரு நாடகங்களை பார்த்து அதில் வரும் கதாபாத்திரம் மாதிரியே தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு நடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க வசுமதி. அது மட்டும் இல்லாமல் அந்த நாடகத்தில் அந்த நபர் எந்த மாதிரி அலங்காரம் பண்ணி, அதாவது மேக்கப் பண்ணி என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு நடிக்கிறாரோ அதே மாதிரி இவங்களும் ஆடை அணிந்து அந்த மாதிரி நாடகத்தை இவங்க நடித்தும் பார்க்குறாங்க, நடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வசுமதிக்கு தானும் ஒரு நாடக நடிகையாக மாறணுன்ற ஆசை சிறு வயதிலேருந்தே வளர்ந்து அவளோட இளம் வயது வரைக்கும் அந்த ஆசை வெறியாக மாறுது. அவ்வளோ ஈடுபாடாக அந்த நாடகத்தில் அவளை தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறாள். தந்தை வீரமுத்துவும் அவங்க 4 ஆம்பளை பசங்களுக்கும் வசுமதி ரொம்ப செல்லப்பில்லை. அவள் எது கேட்டாலும் வாங்கித்தர அவங்க இந்த நாடகம் நடிக்கிற விஷயத்தில் மட்டும் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாம் வசந்த ஜாதி, நம்ம நாடகத்தில் போய் நடித்தா நம்மளோட மதிப்பு என்ன ஆகுறது, அந்த காலகட்டத்தில் நாடகத்தில் நடிக்கிற பெண்களை இழிவாக பேசுறதுன்றது அந்த காலத்தில் தொடர் கதையாகவே இருந்துட்டு வந்திருக்கு. உயர் சாதியில் பிறந்த இவ இப்படி ஒரு கீழ்த்தனமான ஆசையில் போய் நம்ம மானத்தையே வாங்கிடுவா போலன்னு அந்த குடும்பமே வருத்தப்படுது, வேதனையும் பட ஆரம்பிக்குது. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வசுமதி தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி பிடிச்ச புடியில் இருக்காங்க. தன்னோட நிலைப்பாட்டை அவங்க மாற்றிக்கவே இல்லை. நான் நாடக நடிகையாக தான் மாறுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதுக்கு அந்த குடும்பம் ஒருபோதும் சம்மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து விபரீதமான முடிவு எடுக்கிறாங்க. வசுமதிக்கு விஷம் கொடுத்து கொல்ல முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி வசுமதிக்கு சாப்பாடில், அதாவது உணவில் விஷம் கலந்து கொடுக்கப்படுது. அவள் பாதி உயிர் போகிறதுக்கு முன்னாடியே அவளை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி ஊர் எல்லைக்கு போய் அங்கே குழி தோண்டி அப்படியே புதைக்கப்படுறா வசுமதி. அவங்க சாதியை விட அந்த பெண் உயிர் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக தெரியல. மூட்டையில் உயிரோட புதைக்கப்பட்ட வசுமதி அந்த விஷம் குடித்த வலினாலையும் மூச்சு விட கஷ்டப்பட்டு நாக்கு வறண்டு துடிச்சு அந்த குழிக்குள்ளேயே இறந்து போகிறா. அதுக்கப்புறம்தான் வசுமதியோட குடும்பத்தில் ஒவ்வொருவராக மர்மமான முறையில் சாக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்லேயும் பலவிதமான அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்கவும் ஆரம்பிக்குது. இந்த வசுமதி ஆவி இருக்குது பார்த்தீங்களா, அது உச்சி வெயிலில் ஊருக்குள்ளே உலா வருதுன்னும், அந்த உள்ளூரில் அந்த சித்தூர்ன்ற கிராமத்தில் ஏற்கனவே இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இறந்தவங்க உருவத்துக்கு தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு அந்த வசுமதி அந்தந்த வீட்டுக்கு போயிட்டு தண்ணீர் கொடுக்க சொல்லி நிறைய வாட்டி கேட்குறதாகவும் அந்த ஊரில் பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அவள் ஆவியை பார்க்குற அந்த மக்கள் தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு, அதாவது தற்கொலை பண்ணி இறந்து போவதாகவும் அந்த ஊருக்குள்ளே பேசப்படுது. அதே போல் அந்த ஊரில் வசுமதி இறந்ததுக்கப்புறம் பெரும் வறட்சியை அந்த மக்கள் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல விவசாயம் இல்லை, தண்ணி இல்லை, மரங்கள் பட்டு போகுது. இதனால் அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் இல்லாமல் அந்த ஊரையே கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த சித்தூர் கிராமத்தை கேலி பண்ண மக்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. காலங்கள் ஓட ஓட மனுஷங்களை பார்க்கவே முடியாத கிராமமாக அந்த சித்தூர் கிராமம் மாறுது. பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரங்க கூட சித்தூர் வழியே பயணிக்கிறது, அதாவது ட்ராவல் பண்ணுறதை கூட பயத்தில் தவிர்க்கிறாங்க. காலங்கள் மட்டும்தான் ஓடி இருக்கே தவிர அந்த சித்தூரில் இருக்கிற அந்த மோகினி மேலே இருக்கிற பயம் சிறிதளவும் மக்கள்கிட்ட குறையவே இல்லைன்னு கூட சொல்லலாம். 2006 தேசிய நெடுஞ்சாலை துறை அந்த இடத்துல தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக அந்த பழைய சித்தூரை முழுமையாக அரசாங்கம் கையெடுத்துக்குது. சித்தூரின் மத்தியில் 4 வழி சாலை அமைக்கப்பட்டது.
சாலை பணி அதாவது ரோடு வேலை நடக்கிறப்பவே நிறைய துர்மரணங்கள் ஏகப்பட்ட இடைஞ்சல்களும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ரோட் சைடில் அந்த கிராமத்தை தாண்டி போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்டும் ஏகப்பட்ட மரணங்களும் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இதனாலேயே அந்த இடத்த அரசாங்கம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அது ஆக்சிடெண்ட் ஜோன், விபத்து பகுதி அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல விபத்து பகுதின்ற பேர் அச்சிடப்பட்ட பலகையும் வைக்கப்படுது. அந்த சித்தூர் கிராமம் அந்த எல்லை பகுதியில் ஒரு வீடு வாங்குறாங்க. அவங்க புது தம்பதியினர், இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. அவங்க ஒரு நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தலை தோட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஃபோன் அலாரம் மாதிரி அடிக்குது. எடுத்து பார்த்தா அவங்க புருஷன் வந்து கால் பண்ணுறாங்க. என்னங்க வீட்டில் ஃபோனை வச்சுட்டு போயிட்டீங்களா? இதுக்கு தான் அவசர அவசரமாக கிளம்பாதீங்கன்னு சொன்னேன், ஏன் வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாம்மா, நான் தெரியாமல் வச்சுட்டு போயிட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஏதாவது கால் வந்தால் நான் ஆஃபீஸில் இருக்கேன், என் ஆஃபீஸ் நம்பரை கொடுத்து எனக்கு உடனே கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கணவர் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இவங்களும் ஃபோனை வச்சுட்டு அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. வீட்டு கதவை போய் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா இவங்களோட மாமனார், மாமியார், அதுக்கப்புறம் அவங்க புருஷனோட தம்பி, இவங்க எல்லாம் வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஏற்பட்ட சந்தோஷத்தில், அத்தை வாங்க, மாமா வாங்க, டேய் ராஜு எப்படிடா இருக்க, வா 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 உள்ளே வான்னு சொல்லி அவங்கள உட்கார வைக்கிறாங்க. சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, மாமா அத்தை காஃபி போடவான்னு கேட்குறாங்க. வேணாம்மா, தண்ணி தாகமாக இருக்குது, போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னோட மருமக கிட்ட சொல்கிறாங்க. இவங்களும் உள்ளே போய் கிச்சனில் தண்ணி எடுக்க சொம்பை தேடுறாங்க. சொம்பு கிடச்சிருச்சு. சொம்பை எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப பார்க்குறாங்க. சடனாக அவங்களோட ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்து ஹலோ யாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சைட்லேருந்து வர வாய்ஸு, இவர் தானே உங்கள் புருஷன் அப்படின்னு அவங்க புருஷன் பேரை சொல்லி இந்த பெண்கிட்ட கேட்குறாங்க. ஆமாங்க, என்னங்க சொல்லுங்கள், நாங்கள் B3 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறோம். உங்கள் புருஷனோட அப்பா, அம்மா, அவங்க தம்பி சித்தூர் ஹைவேஸில் வந்துட்டுருக்கும்போது உங்கள் மாமனார் வர கார் மேலே லாரி மோதி அவங்க 3 பேரும் சம்பவ இடத்துலையே உயிர் போயிடுச்சுமா, அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, பாடியை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு. இந்த பெண்ணுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பொறுமையாக அந்த கிச்சன்லேருந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க. அவங்க மாமனார், மாமியார், அந்த சின்ன பையன் அந்த இடத்துல இந்த பெண்ணை முறைச்சி பார்த்துட்டு, தாகம் எடுக்குது, தண்ணியை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சித்தூர் கிராமத்தில் இந்த இடத்த கிராஸ் பண்ணுற அந்த ஹைவேயில் இப்போ வரைக்கும் ஆக்சிடெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மர்மம் நீடிச்சிட்டு தான் இருக்குது. இந்த சித்தூர் கிராமத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க 2வது கதைக்கு போவோம். 1996 கொச்சி. அதாவது இயற்கை எழில் கொஞ்சம் கடல் நகரம்னே இந்த கொச்சியை குறிப்பிடுறாங்க. இங்கே VB காலனின்னு ஒரு காலனி இருக்குது. இங்கே 25 வீடுகள் இருக்குது. இந்த வீடுகள் வந்து கடற்கரை ஒட்டிய ஒரு காலனியாகவே திகழ்ந்துட்டு வருது. இந்த பகுதியை கடற்கரை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகள்னே நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கிற 25 வீடுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா சைடும் மரங்கள் நிறைந்து, நடுவில் தார் ரோடு. இந்த ஏரியாக்குள்ளே போகணுன்னா இரும்பு கேட்டை தாண்டி தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி ஒரு நல்ல அழகான இடமா தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அந்த காலனியில் 8ஆம் நம்பர் வீட்டில் பூஜா, அவளோட மகன் 5 வயது சிறுவன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க, 8ஆம் நம்பர் வீட்டில். இரவு நேரத்தில் அந்த கடற்கரை சாலையில் அங்கே இருக்கிற கலங்கரை வெளிச்சம்னு ஒன்று இருக்கும் பீச்சில். அந்த வெளிச்சம் இந்த குடியிருப்பு பகுதியில் அந்த தார் ரோட்டில் பட்டு எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு, இந்த மாதிரி நிகழ்வு அங்கே நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு அந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு குரல், அர்ஜுன் அர்ஜுன் எங்கே போனேன் அப்படின்னு ஒரு குரல். அந்த பூஜான்ற பெண்மணி வந்து அர்ஜுனை வந்து தேடுறாங்க. இப்படி தேடிக்கிட்டே அவங்க வீட்டு மாடி மேலே இருக்கிற இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அர்ஜுன் ஜன்னல் ஓரத்தில் பக்கத்தில் அமர்ந்துக்கிட்டு அந்த கலங்கரை விளக்கத்துலேருந்து வர வெளிச்சத்தை ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். இதுக்கு அந்த பூஜா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து இரவு நேரத்தில் உட்காராதுன்னு. இந்த மாதிரி நீ வந்து உட்காந்துனா இன்னொரு வாட்டி நீ என்கிட்ட அடி வாங்குவ அப்படின்னு சொல்லி மிரட்டி அவனை கூப்பிடுறாங்க. இப்படி அவனை திட்டிட்டு அந்த ஜன்னலை இழுத்து மூடிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போது அவங்க வீட்டு எதிர்க்க இருந்து அந்த எதிர் ஜன்னல்லேருந்து ஒரு இளம் வயது பெண்மணி இவங்க 2 பேரையும் அந்த ஜன்னல் வழியே ஒரு மாதிரி பார்க்குறா. பூஜா அந்த ஜன்னல் ஸ்க்ரீனை சடனாக மூடிட்டு ஒரு விதமான பயத்தில் அவன் குழந்தைய கையில் இருக்க பிடிச்சிட்டு ஒரு விதமான மனநிலையில் அந்த ஓரமாக வந்து நின்றுக்கிறா.
என்ன நினச்சா அப்படின்னு தெரியல பூஜா, சடனாக அவன் பையனை தூக்கிட்டு கீழே பையனை தூக்கிட்டு சட சட சடன்னு இறங்கி படிக்கட்டுலேருந்து வரா. இறங்கி வரும்போது கீழே இருக்கிற ஜன்னல் வழியாக பார்க்குறா. அங்கே செக்யூரிட்டி, அந்த ஏரியா, அந்த காலனி செக்யூரிட்டி நம்ம பூஜாவோட வீட்டை உத்து பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே இன்னும் கோபமாகறா பூஜா. இதெல்லாம் பார்த்து கோபப்பட்ட அந்த பூஜா என்ன பண்ணுறா, குழந்தைய இறுக்கி அணைச்சிட்டு என்னென்னமோ யோசிக்கிறா. பல சிந்தனைகள் அவளுக்குள்ளே ஓடுது. எல்லாத்தையும் யோசித்து அழுக ஆரம்பிக்கிறா. அழுதுட்டு அவன் குழந்தைய தூக்கிட்டு அவளோட பெட்ரூமுக்கு தூங்கவும் போகிறா. மறுநாள் இரவு அர்ஜுன் திடீர்னு அங்கே இருந்துட்டு, அம்மா இங்கே வா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அங்கேருந்து கத்துறான். என்னடா ஆச்சு செல்லம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பூஜா அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. வேகமாக ஓடி போய் மாடி அறையை திறந்துட்டு, என்னாச்சு அர்ஜுன், ஏன்டா இப்படி கத்துன அப்படின்னு சொல்லி அர்ஜுனை கேட்குறா. அப்போ அர்ஜுன் அந்த ஜன்னல் வழியாக கையை காட்டி, அங்கே பாரு அம்மா அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறா. அப்போ பூஜா பொறுமையாக வந்து அந்த ஜன்னல் பக்கத்தில் பார்க்குறா. அப்போது ஒரு கரிய உருவம் அவங்க வீட்டை சுற்றி சுற்றி நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்து மேலும் 2 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த உருவத்தை பார்க்குறாங்கன்ட்டு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த உருவம் சடனாக இவங்க இருக்கிற ஜன்னலை நோக்கி பார்க்க ஆரம்பிக்குது. பயத்தோட உச்சிக்கே போன பூஜா பக்கத்தில் இருக்கிற பீரோ கிட்ட போயிட்டு அவனை பையனை இழுத்து வச்சுக்கிட்டு அணைச்சிட்டு ஒரு விதமாக அழ ஆரம்பிக்கிறா. இறுக்கி அணைச்சிட்டு அவன் பையனை எங்கேயுமே போகாத மாதிரி பிடிச்சிக்கிட்டு, நீ எங்கேயும் என்னை விட்டு போயிட்டாதடா, இங்கேயே இருடா அப்படின்னு சொல்லி எதையோ நினச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. பயத்தோட உச்சிக்கே போயிட்டான்னு நம்ம சொல்லலாம். அர்ஜுன் உடனே அவங்க அம்மாவை பார்த்து, ஏமா அழறன்னு சொல்லி அவங்க அம்மாவோட கண்ணீரை துடைக்கிறான். அவங்க அம்மாவுக்கு அர்ஜுன்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் திருப்பியும் அவனை அணைச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த பூஜான்ற பெண். ஒரு 2 நாள் கழியுது. அந்த இரவு 2 நாள் கழித்து அந்த இரவில் நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறான்னா, ஹாலில் உட்காந்துட்டு அந்த ஸ்க்ரீனை விலக்கி அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கான். இதை பார்த்த பூஜா வந்து ஓடி வந்து அர்ஜுனை இழுத்துட்டு அந்த ஸ்க்ரீனை மூடலான்னு பார்க்குறாங்க. அன்னைக்கு பார்த்த அதே கரிய உருவம் அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு அந்த ஜன்னல் வழியாக இவங்க 2 பேரையுமே நல்லா உத்து பார்த்துட்டு இருக்குது. இதை பார்த்த நம்ம பூஜா என்ன பண்ணுறான்னா, தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு திருப்பியும் இங்கேருந்து மாடிப்படி ஏறி படபடன்னு ஓடுறா. அவள் பாதி மாடிப்படி தான் ஏறி இருப்பா. சடனாக இவங்களோட வீட்டு கதவை, அதாவது முன்கதவை யாரோ திறக்கிற சத்தம் பூஜாவுக்கு நல்லாவே கேட்க ஆரம்பிக்குது. இன்னும் வேகம் எடுத்து மேலே போய் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த ரூமை தாப்பால் போட்டுட்டு அந்த சைடு ஒரு பயத்தில் ஓரமாக தன்னோட அர்ஜுனை கையில் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப பெருமூச்சு விட்டுட்டு பயத்தில் உட்காந்துட்ருக்கா நம்ம பூஜா. அர்ஜுனை அந்த ரூம் ஓரமாக உட்கார வச்சுட்டு, நீ இங்கேயே இருக்கணும்டா செல்லம், அம்மா சொல்லாமல் நீ எந்திரிக்கவும் கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இரு, அம்மா வந்துடுறேன்னு சொல்லி அந்த கதவை திறந்து வெளியே இருக்கிறது யாருன்னு பார்க்க முற்படுறா பூஜா. பொறுமையாக அந்த கதவை திறந்து வெளியே எட்டி பார்க்குறா. அந்த சமயம் யாருமே அங்கே இல்லை. யாருமே இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணின பூஜா பெருமூச்சு விட்டு, அப்பாடி நிம்மதிடா, யாருமே இல்லைன்னு நினைக்கிற அந்த செகண்டில் சடனாக அந்த ரூமோட கதவு வெளிப்பக்கமாக இழுத்து திறக்குது. ஃபுல்லாக கதவை திறந்துடுது. பயங்கரமாக காற்று அடிக்குது. ஏதோ ஒரு கரிய உருவம் அப்படியே நம்ம பூஜாவோட காலை பிடிச்சி வெளியே இழுக்குது அந்த ரூம்லேருந்து. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த சிறுவன் அர்ஜுன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், அம்மா என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சுன்னு மட்டும்தான் அந்த குழந்தை அங்கே உட்காந்து கேட்டுட்ருக்கான். அந்த ரூமில் இருக்கிற துணிமணிகள், பேப்பரு, இது எல்லாமே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. பூஜா அவளோட அந்த கைப்பிடியிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு முயற்சி பண்ணி அந்த ரூம்குள்ளே திருப்பி உள்ளே வர ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த கரிய உருவம் பின்னாடி தான் பூஜாவை இழுத்துட்டு போகுது. பூஜாவை ஏதோ ஒரு அமானுஷ சக்தி வெளியிலேருந்து அந்த வாசல்லேருந்து இழுக்குதுன்னு மட்டும் பூஜாவுக்கு தெரியுது. எப்படியோ முயற்சி பண்ணி அதுக்கிட்டேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறா. அந்த இடத்துல பறந்துக்கிட்டே இருக்கா பூஜா. ஒரு கட்டத்தில் அந்த பிடி விட்ட மாதிரி டொம்முன்னு கீழே விழுறா. ஆனால் விட்ட அடுத்த செகண்டே திருப்பியும் காலை பிடிச்சி வெளியே இழுக்க தான் பார்க்குது அந்த கரிய உருவம். இதை பார்த்து கொண்டுட்டே இருந்த அர்ஜுன் என்ன பண்ணுறான்னா, அம்மா அம்மான்னு சொல்லி அழ மட்டும்தான் செய்கிறான். அந்த 5 வயது சிறுவனுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? கீழே இழுக்கப்பட்ட பூஜா சடனாக அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. அப்படி பறந்துட்டு இருக்கும்போதே அவளோட கால் வழியாக அந்த கரிய உருவத்துக்கிட்ட இருந்து ஒரு தீ பரவுது. பூஜாவோட கால்களை கடந்து அவள் உடம்புல பாயறதுக்காக அந்த நெருப்பு வேகமாக முழு உடலையும் தீப்பிடிக்க பரவ ஆரம்பிக்குது. அந்த நெருப்போட உஷ்ணத்தை பூஜா தாங்க முடியல, அலற ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் நம்ம அர்ஜுனை பார்த்து,
செல்லம் இங்கேருந்து ஓடிடு, இங்கேருந்து ஓடிடு, நிற்காத, அம்மா சொல்கிறேன் பாரு, ஓடிடு ஓடிடுன்னு சொல்லி அந்த சூடு வேதனை தாங்க முடியாமல் அந்த குழந்தைய பார்த்து இங்கேருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்லி தப்பிச்சு போயிடு அர்ஜுன், இங்கே நிற்காதன்னு சொல்கிறா அந்த பூஜா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத அந்த அர்ஜுன் அந்த ஜன்னலை திறந்துட்டு அது வழியாக எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறான். பூஜா உடம்பு ஃபுல்லாக தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது. இந்த அனல் அவளால் தாங்க முடியல. அந்த சூடோட தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது. சடனாக பூஜாவை அந்த கரிய உருவம் அந்த சைடு இழுத்து ஹாலில் தூக்கி போடுது. எல்லா கதவுகளும் பயங்கரமாக மூடப்படுது. கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமே மயான அமைதியாக காணப்படுது. அப்போது முன்கதவு வழியாக அந்த உருவம் கரிய உருவம் உள்ளே நுழையுது. அதோட முகம் அந்த கலங்கரை வெளிச்சத்தில் கிளியராக தெரிய ஆரம்பிக்குது. அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, அடர்ந்த புருவம், அதாவது கருப்பு மையில் ஃபுல்லாக கண்ணு ஃபுல்லாக போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண், நெத்தியில் குங்குமம், ஒரு மாதிரி வளைந்த கொண்டை வச்சுட்டு அந்த உருவம் இருக்குது. கேரளா நம்பூதிரி தான் நான் சொன்ன அந்த கரிய உருவம். இந்த நம்பூதிரி கையில் ஒரு பொம்மையை வச்சுருக்காரு. அந்த பொம்மையோட நெஞ்சில் ஒரு ஆணி எடுத்து ஓங்கி அடிக்கிறாரு. அந்த டைமில் பின்னாடி இருந்து ஒரு உருவம் நம்பூதிரி காதுகிட்ட வந்து, என்ன ஆச்சு சாமி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அதுக்கு அந்த நம்பூதிரி, பெரிய ஆவியை பிடிச்சாச்சு, சின்ன ஆவி தான் தப்பிச்சு ஓடிடுச்சு, அதையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் தைரியமாக இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சின்ன ஆவினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனிமேல் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பின்னாடி இருந்த உருவம் அந்த வீட்டுக்கு குடித்தனம் வரப்போகிற புது உறுப்பினர்கள் தான். இந்த கதையை நான் ரிவர்ஸில் தான் சொன்னேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு புதுசாக ஒரு குடும்பம் போய் குடியேற போகுது. அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு சின்ன குழந்தையோட ஆவியும் இருக்குது. அந்த ஆவியை ஒரு நம்பூதிரி அவரோட மாந்திரிகத்தால் பிடிக்க போகிற கதை தான் இது. நான் ஃபஸ்ட்டு இந்த கதையை பேயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்பூதிரியில் முடிக்கிறேன். இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் மேலும் மேலும் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.